தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அவருக்கு கரூர் தொகுதியில் தான் 41 பேர் அவரை பார்க்க போய் துடிக்க இறந்தாங்க. ஏன் விஜய் அவர்கள் கரூர்ல மதியழகனுக்கு சீட்டு கொடுத்தாரு? அவரே போட்டிடலாமே. அவருதான் அங்கு ஆதரவு நிறைய இருக்கு. அவருதான் அங்க அநீதி இழைக்கப்பட்டது. ஏன் அங்க அவர் போட்டியிடல? போட்டிட்டு இருந்தா ஜெயிச்சிருப்பார்ல. ஏன் போட்டியிடல அப்படிங்கறத மக்கள் சிந்திக்கணும். அங்க அதிகமா இருக்குல்ல, அவருதான் அங்க அநீதி இழைக்கப்பட்டதில்ல. ஏன் அவர் அங்க போட்டியிடல? வெற்றி கழகத்தின் விஜய் தோல்வி பயத்தில் 2026 தேர்தலில் மிக பிரம்மாண்டமான ஒரு தோல்வியை சந்திப்பார், வரலாற்று தோல்வியை சந்திப்பார் அப்படிங்கிறத நாம முழுமையா பார்க்கத்தான் போறோம் 2026 தேர்தலுக்கு அப்புறம். அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் களம் கட்டும் நேரம் இது. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த தேர்தலில திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தனித்து களம் காண்கிறது, தனித்துவமாக களம் காணுகிறது. நாம் தமிழர் கட்சி 234 தேதியிலும் வேட்பாளர் அறிவித்து அனைவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சூடு பிடிக்கிறது என்றே அர்த்தம். ஏனென்றால் மக்கள் வெள்ளத்தில் மிதப்பவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி. எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கிறது என்று நேரடியாக காண முடிகிறது களத்தில். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அவர் செஞ்சதுல தான் நேற்று அவருக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்கு, எவ்வளவு கடன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விவரப்பட்டியல நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். சீமான் இனத்தான் அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். தமிழ் தேசியத்தின் குரலாக இனத்தனல் சேனல் முதல் முறையாக தன்னுடைய சேனலுக்கு வருவது என்றால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச அளவு இணைந்திருங்க. திரு விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதா பட்டியல் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா பெத்த கடனையே அடைக்க முடியாத விஜய் அவர்கள் பெத்தவர்களுக்கே கடன் கொடுக்கும் நிலை. சந்திரசேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாகவும், தாய் சோபா சந்திரசேகர் அவர்களுக்கு 87 லட்சம் கடன் கொடுத்ததாகவும், மனைவி சங்கீதா அவர்களுக்கு விஜய் அவர்கள் 12.6 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாகவும், மகன் சஞ்சய்க்கு 8.78 லட்சம் கடன் கொடுத்ததாகவும், மகள் திவ்யா அவர்களுக்கு 4.60 லட்சம் கடன் கொடுத்ததாகவும் கணக்கு காட்டியிருக்கிறாரு. வேட்பாளர் அறிவிச்சதுக்கு முன்னாடியே விஜய் யாராருக்கு வேட்பாளர் கொடுக்கிறாரு, யாராருக்கு கொடுக்குறாங்கிறத அவர் தான் முடிவு செஞ்சாரு. நேற்று முந்தானத்து சேர்ந்த அவர்களெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காரு. கட்சியில் ரொம்ப நாளா வாசியிருந்த அஜிதாவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள்லாம் விஜய் வாழ்க ஒழிக, ஒழிக விஜய் ஒழிக, தாபேக்கா ஒழிக அப்படிங்கிற கோஷம் போட்டிருக்கிறாங்க. அந்த கோஷத்துல பாத்தீங்கன்னா அஜிதாவோட ஆதரவாளர் விஜய் கட்சிக்கே வேண்டாம் அப்படின்னு கார்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. நடைபெற்ற விஜயின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே உள்ள வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்து வெளியே போராடிட்டு இருக்காங்க மக்கள், யார் சீட்டு கொடுக்கலங்கிறத பார்த்து. ஏன்னா நேற்று முந்தா நேற்று வந்தவங்கலாம் சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு அவரோட ஆதரவாளர்கள் விஜயோட தொண்டர்கள் போராடிட்டு இருந்தாங்க. வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அதனால சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசும் தமிழக வெற்றி கழகம் நாட்டை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிற கேள்வி எழுதா எழலையா? கேள்வி எழணும். அப்ப அவர் சீட்டுக்காக வந்தவர்கள், நாட்டுக்காக வந்தவர்கள் இல்ல. இந்த அஜிதாவோட ஆதரவாளர்கள் நான் கட்சிக்கு உழைச்சேன், அதான் எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத பேசினாங்க. அதன் பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
கட்சிக்கு யார் போஸ்டர் ஓட்டினா, யார் உழைச்சா அவங்களுக்கு பார்த்தா நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாரு. ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதிமுக விலக்குறவங்க, நாம் தமிழக சேர்ந்து விலகி போனவங்க, திமுக சீட்டு கொடுக்காத விலகி வந்தவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்படா மற்றவங்க கட்சிக்கு உழைச்சவங்க யாருக்கும் சீட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாயருல விஜயோட தொண்டர்கள் எழுப்பியிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள். அப்படி இருக்கையில அவருக்கு தோல்வி பயம் அதிகமா வந்துவிட்டது. ஏனென்றால் தோல்வி பயம் அதிகமா வந்துவிட்டதால் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். மக்களுக்காக நிற்கிற ஒரு வேட்பாளர் எப்படி இரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு, போட்டியிடுகிறார். ஆனால் தோல்வி பயம் ஒன்று. இரு தொகுதியிலும் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம்னு அவருக்கே தெரியும், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் திருச்சி கிழக்கிலையும் தன்னோட துண்டை போட்டு வச்சிருக்கிறாரு. இங்கேயும் ஜெயிச்சா அங்க, அங்க ஜெயிச்சா இந்த. ஏன்னா மக்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியல. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எல்லா முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒரே தொகுதியில போட்டியிடுறாங்க. விஜய் அவர்கள் ஏன் இரு தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியிலும், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எடப்பாடி தொகுதியிலும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியிலும், திரு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும், திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். இந்த இரு தொகுதியில் போட்டியிடும் சூழ்நிலை எப்படி அவருக்கு தேவைப்படுகிறது? ஏனென்றால் ஒரு தோல்வி பயம் வந்துவிட்டது. தன்னோட மக்களை நம்பி நிற்காத விஜய் இரு தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். எல்லா முதலமைச்சர் வேட்பாளரும் ஒரு தொகுதியில் போட்டியிடும் போது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் இரு தொகுதியில் போட்டியிட என்ன காரணம்? மக்கள் மீது நம்பிக்கை இல்லை அவருக்கு. அடிச்சு விடுறாங்க. 8000 ரூபாய் பரிசு கூப்பன், 2000 ரூபாய் மகளிர் இலவச திட்டம், 2500 ரூபாய் இலவச திட்டம், 1500 ரூபாய் இலவச திட்டம். எப்பா மக்களே மிரள்றாங்க. இவ்வளவு ஒரு இலவச திட்டம் அள்ளி கொடுக்குறாங்கன்ட்டு. மக்கள் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னா, இவங்க ஏன் நமக்கு இலவசம் தராங்க, எதற்காக இலவசம் தராங்க அப்படிங்கிற ஏதாவது சிந்தனை வரணும். இவங்க இலவசங்களை கொடுத்து கொடுத்து எத்தனாயிரம் குடும்பங்கள் நாசமாக கிடக்கு தெரியுமா? இலவசங்க பேர்ல கொடுத்துட்டு அந்த பக்கம் போனா சாராயத்தை திறந்து வருது. எத்தனாயிரம் குடும்பங்கள் சாராயத்தில் எழுதி தெரியுமா? இரும்பு கரங்களை கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்ன அப்பா ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரத்தை எங்க துளைச்சாருன்னே தெரியல. 2026 தேர்தலில் இவர் மீண்டும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்பாதீங்க. இந்த திருட்டு திராவிட கும்பலை ஒருபோதும் நம்பாதீங்க. இவர்கள் செய்த இன துரோக அரசியல். தமிழர்கள் என்று சொல்வார்கள். ஆனா தமிழருக்கானவர்கள் அல்ல. வாக்கு வாங்கினது பிறகுமே திராவிடம் என்று சொல்வார்கள். இவர்கள் செய்வது தமிழக மக்களுக்கு மாபெரும் துரோக அரசியல். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல. இவர் நம் வாக்குகளை இவருக்கு செலுத்தி இவர்களை வென்றால் என்றால் தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகளில் இருந்த ஆட்சி அவலநிலை விடவும் பன்மடங்கு வேகமாக கொள்ளையடிக்கும் சிந்தனை உள்ளவர்கள். தமிழ்நாடு ஒருபோதும் வளர்ச்சியட போவதில்லை. அதனால் நீங்கள் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா தமிழ்நாட்டில் மது இருக்காது, கஞ்சா போதை இருக்காது, அனைவருக்கும் வேலை. படித்த முதல் படிக்காத வரை அனைவருக்கும் வேலை கொடுப்பாங்க. இனி என் நாட்டில் கல்லாதவர்கள் இல்லாமல் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவாங்க. அரசு மருத்துவமனை அறமாக உலக தரத்தில் மருத்துவத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். தூய குடிநீர் இலவசமாக கொடுப்போம். தன்னலமற்ற சர்வாதிகாரம் ஆட்சி மட்டுமே தான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்தும். ஏனென்றால் இங்கு கஞ்சா போதையில ரேப் பண்றது, சாராய போதையில ரேப் பண்றது, 6 வயசு குழந்தை முதல் 70 வயசு பாட்டி வரை இங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. அன்னை கள்ளக்குறிச்சியில பேசுற கூட அங்க இருக்க பெண்களை கேட்டாங்க,
யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையே, நீங்க வந்து என்ன சுடுவேன்னு சொல்றீங்களே, அவங்கள பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நடக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியா இருக்கும். பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். 117 ஆண்கள் 117 பெண்கள் சரிக்கு சமமா கொடுத்து நாம் தமிழர் கட்சி களத்தில் காணும். மக்களுக்காக அரசியல் செய்யும், மக்களுக்கான அரசியல் செய்யும், மக்கள் வழியில் அரசியல் செய்யும் அப்படிங்கிறத நாங்க உறுதியா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.